எப்படி பேசினா மக்களுக்கு புரியுமோ அந்த நடையில் அண்ணன் விஜய் அவர்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் பேசி வர்றாரு. ம். தலைவர் பேசுறது மக்களுக்கு புரியுது. மக்களுடைய மனசில் இருக்கின்ற குறைகள் எங்க தலைவருக்கு புரியுது. அதை எந்த வடிவத்தில், எந்த நடையில், எந்த நேரத்தில் எப்படி ஏற்றாற்போல் சொல்ல வேண்டுமோ அதை சரியான முறையில் அண்ணன் விஜய் அவர்கள் சொல்லுவதனால் தான் தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் பேசிய ஒவ்வொரு சொல்லும் பேசும் பொருளாக மாறிக்கொண்டிருக்கு. அண்ணன் பேசிய ஒவ்வொரு சொல்லினாலும் திமுக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. சரியான முறையில தான் பேசிட்டு இருக்காரு. ஓகே. ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி வந்துட்டு இருக்கு? இல்ல அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்தும் சரி, இல்ல இல்லங்க, மக்கள் கிட்ட நீங்க இருந்தும் சரி. தலைவர் பேசி முடித்த பிறகு சனிக்கிழமை என்பது எங்களுக்கான ஒரு நாள். சனிக்கிழமை நாங்கள் பேசுவோம். மத்த 6 நாட்கள் திமுக கதறும். இதை நீங்க கடந்த வாரமும் பார்த்திருப்பீங்க, திமுக இந்த வாரமும் மட்டும்தானா? பார்த்திருப்பீங்க. திமுக மட்டும்தானா? மற்ற கட்சிகள் யாரும் பேசலையா? கதரும்ன்றதை விட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பேசலாமே. ரெஸ்பான்ஸ்லாம் கிடையாது. அதாவது எங்க தலைவர் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாருன்னா அது வந்து உண்மையான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அப்ப முன்வைக்கின்ற பொழுது அதற்கு பதில் சொல்லணுமே தவிர அதை தவிர்த்து விட்டு திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் என்ன சொல்றாருன்னா இது வந்து காக்கா கூட்டம் ம். அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்சியோட அமைப்பு செயலாளர் ஒரு நாகரிகமாக பேச வேண்டுமா கூடாதா?